சின்ன குழந்தையா இருந்தப்போ அக்கா பெரம்போட வந்தாதான் நான் இந்த குளத்துல இருந்தே வெளியே போவேன். அதை நினைச்சப்ப எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்ப அக்கா வரமாட்டாங்க, நீச்சல் அடிச்சு விளையாடலாம் வாங்க. வா வா அண்ணா. உன் கல்யாணத்துக்கு நான் வரலான்னு இருந்தேன்டா. ஆனா அந்த நேரத்தில் லீவ் சாங்ஷன் ஆகல. அதோட இவரோட ரிசர்ச் வேற முடியல. அது இல்ல, என் ரிசர்ச்னால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேவாவுக்கு லீவு கிடைக்கல அதான். ஆமா, ஃபங்க்ஷனா கிராண்டா நடந்தது இல்ல? ஒரு சின்ன மியூசிக் பார்ட்டி, அவ்வளவுதான். நீ உன் வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லக்கா, வீட்டுல வேலை இருந்ததுனால அவ வரல. போதுண்டா. உங்களோட வீடும் சுத்தி இருக்கிற தோட்டமும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்க வீட்டுக்குள்ள சில பேரு சிலருக்கு துரோகம் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. துரோகமா? என்ன சொல்ற நீ? துரோகம் நடக்குதோன்னு தோணுச்சு, அதான். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் தான், பெருசாத்து ஸ்கோப் இருக்கு தேவா. உனக்கும் கொஞ்சம் ஊத்தட்டுமா? வேண்டாம். ஓ ஆமா, அந்த மனோகர் ஆள் எப்படி? என்ன? இல்ல, உங்க அக்கா தேவிகா கூட எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். நீ இந்த வேண்டாத விஷயம் நினைச்சு கவலைப்படாத, பேசாம படு. அனு ப்ளீஸ். காலையிலே ஜாக்கிங் போறப்ப சொன்னேன், உன் சோம்பேத்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா மாறணும்னு. எங்க பழைய குருடி கதை தரடைங்கிற மாதிரி கதை எல்லாம் அந்த மனோகரை பார்த்து கத்துக்கணும். அந்த ஸ்டாலினுக்கு முன்னாடி நீயும் நானும் ஒண்ணுமில்ல. அந்த மனோகரோட ஜாக்கிங்க பார்த்ததுல இருந்து நான் அவரோட ரசிகாவே மாறிட்டேன் தேவா. ஹாய், குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். உங்களோட பாம்பேக்கான டிக்கெட்டை என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்? நாளைக்கே கிடைக்கும்னா ரொம்ப நல்லது. ஒரு வாரம் தான் லீவு. எம்பி கூப்பிட்டப்போ நாளைக்கு வரேன்னு சொல்லிருந்தேன். உங்களுக்கு இங்க இருக்க அதிர்ஷ்டம் இல்ல. இல்லன்னா ஒரு மாசம் ஜாலியா இருக்கிறேன்னு வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள போற நிலைமை வருமா? எதுவானாலும் தேவா நாளைக்கு பாம்பே போறதுக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ நீ போகலையானு? போறதா? நான் இங்க ஒரு மாசம் இந்த வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தேவா, நீ போய் குளிச்சிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். வா. எங்க ஆபீஸ் முடிஞ்சா நேரா அங்க வரணும். ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறதுக்கு என்னால முடியல. சரிமா, ஆபீஸ் முடிஞ்சது சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். போதுமா? அக்கா வந்தாச்சு, நான் கிளம்பட்டுமா? இது என்ன தினம் தொந்தரவா போச்சே. எப்ப பார்த்தாலும் அக்கா ஆபீஸ். வாழணும்ல,
அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நான் வரட்டுமா? கொஞ்சம் இல்லைங்க. ஐயோ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது போகும்போது கூப்பிடாதேன்னு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லு. மறந்துட்டேன். அக்கா நான் மார்க்கெட்டுக்கு போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஒண்ணு வேண்டாம். விஷ்ணு, இது கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடுறியா? இது யாருக்கா? ஃப்ரெண்டுக்கு. சரி வரேன்க்கா. சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. ஹலோ மனோ, என் கேபின் கொஞ்சம் வா. என்ன மேடம்? மனோ, நான் ஷெல்ஃபோட சாவி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீ போய் எடுத்துட்டு வரியா? ஆ. என் பெட்ரூம்ல இருக்குன்னு அணுகிட்ட சொன்னா போதும். என் காரை எடுத்துட்டு போ. ஓகே.